தெரியாது. இப்ப வந்துச்சு சார். வீட்டில் ஓதுனியா? ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே சார். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணினீங்களா? பண்ண சார். ம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. இப்படியா ப்ராக்டிஸ் பண்ணீங்க வீட்டில்? ஆமா சார். விலையே. ஆஹா. யார் பக்கத்துல? சத்தம் கேக்குது. யாரும் இல்ல சார். அப்ப நான் சும்மா சேர்ந்து சத்தம் கேட்குறேன் இப்ப. ஃபேன் சார். ஆ? ஃபேன்ல இருந்து சத்தம் வருது சார். ஃபேன்ல இருந்து வருது அப்படியா? மாஷா அல்லா. ஆமா சார். ஆ. ذي أطعمهم من جوع وآمنهم من خوف. சரி போதுங்க. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. ம். இதுல சில உண்ணாக்கள் மிஸ் ஆகிக்குது. பாப்பமே. திருப்பவது வாஸ்தர். ஓ. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. ரெண்டாவது. إن بطش ربك لشديد. சரி போதுங்க. إن بطش ربك لشديد. ஓகே, மூணாவது. فوسطن به جمعا. சரி போதுங்க. فوسطن به جمعا. ஜமஅ. கீழ் நோக்கி வரணும். فوسطن به جمعا. ஓகே, நாலாவது. سلام هي حتى مطلع الفجر. சரி போதுங்க. سلام هي حتى مطلع الفجر. ஃபஜ்ர். ஃபஜ்ர். فجر. சரி போதுங்க. سلام هي حتى مطلع الفجر. ஐந்தாவது. كلا إن الإنسان ليطغى.
ليطغى. كلا إن الإنسان ليطغى. ليطغى. எத்தனை செகண்ட் இடணும்? 2 செகண்ட் கூடுதலா நிக்கணும் உஸ்தாத். 2 செகண்ட் கூட நிடணும். ஏன் அது? லயத்துகோ. 2 செகண்ட் கூட நிடணும். ம். ஏன்னா அது லாஸ்ட்ல வந்துக்கல அதுக்காக உஸ்தாத். ஆஹா வந்து அப்புறம் 2 செகண்ட் கூட நிட இல்லையே பிழையே இப்ப. என்னது உஸ்தாத்? நீங்க 2 செகண்ட் கூட நிட இல்லையே பிழையே இப்ப அது. ஆமா உஸ்தாத். ஆ, كلا إن الإنسان ليطغى. ஐதானே இப்ப சரியா? சரி உஸ்தாத். ஆ, பக்கத்து தாதா ஈதா பக்கத்துல அக்கா ஈரா. இல்ல உஸ்தாத். இல்லையா? ஆமா உஸ்தாத். அந்த ரெக்கார்டு தான் அக்காட்ட சொல்லி கேட்க வைக்கணுமா கேட்கணுமா? ஓகே உஸ்தாத். நான் திருத்தல்ல. என்ன பிள்ளைன்னு சொல்லி நீங்க தேடணும். இது புறான். ஓகே அந்த உஸ்தாத். நீங்க தேடி பார்க்கலாம். ஹாய். அது வந்து பாப்போம். முறை 2க்கு நாங்கள் போகணும் ஏன்னா. ஆமா உஸ்தாத். ஹாய், நாங்கள் முறை 2 பார்ப்போம். பட் அந்த ஒர்க்கை நான் அடுத்த கிளாஸ்லேயும் ரிப்பீட் கேட்பேன் என் அவ்வளோ பேரை வந்து. நீனா அவ்வளோ பேரை வந்துக்கிறதா இல்லது. நாங்கள் அதை ரிப்பீட் பண்ணுவோம். இப்ப 2வது சட்டம் என்னென்றால், சரியா, கல்கலாவுடைய எழுத்துல ஏதாவது ஒன்று. எத்தனை எழுத்துக்களி கல்கலாக்கு? 5 உஸ்தாத். இதெல்லாம். قاف طا با جيم دال أستاذ. كتب جدس. குத்துப் ஜட்ஜ். இப்ப இந்த குத்துப் ஜட்ஜ் சொன்னா நீங்க குத்துப் ஜட்ஜ் சொன்னீங்கன்னு. ஆமா أستاذ. இது வந்து வசனத்துல கடைசியில அல்லது நிறுத்தி ஓதக்கூடிய இடத்துலங்க. நிறுத்தி ஓதக்கூடிய எழுத்துல. நிறுத்தி ஓதக்கூடிய இடத்துல வந்துச்சு என்றால் எப்படி வரணும்? சுக்கூனுடைய உச்சரிப்பா சுக்கூனுடைய அடையாளமா? உச்சரிப்பா أستاذ. வெரி குட். சுக்கூனுடைய உச்சரிப்பை பெற்று வந்தால் நாங்க என்ன செய்யணும் என்றால் அது நாங்க கலக்கி ஓதணும். ஓகே أستاذ. எப்படி கலக்கணும்? நல்லா கலக்கணும். வளமையை விட கூட கலக்கணும். நார்மலா கலக்கி சரி வராது. நம்ம ஜஸ்ட் நார்மலா ஓகே கலக்கி ஓதுறதுங்கிறது பிழை. நல்லாவே கலக்கணும். சரியா? நல்லா கலக்கினா தான் அது சரி. அதுக்கு நாங்க சொல்லுவோம் வந்து கல்கலா குபுரான்னு சொல்லுவோம். ஓகே أستاذ. ம்? ஆகவே நல்லாவே கலக்கணும். அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? கல்கலா குபுரா. அடுத்த பாடத்துக்கு இந்த வசனங்கள்ல இந்த வேறுபாடு மூணிக்கிற இதை நீங்க பார்த்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன கல்கலா சூரா கல்கலா குபுரா இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்ன என்று நான் உங்கள்கிட்ட அடுத்த கிளாஸ் கேள்வி கேட்பேன். இது ஒரு முக்கியமான ஒர்க். ஆல்ரெடி ஒரு ஒர்க் தந்திக்கிறேன். இது அடுத்தவங்களோட மிக முக்கியமான ஒரு ஒர்க். ஓகே இந்த ஒர்க்கையும் நீங்க என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். ரெடி ஆயிட்டு வரணும். அதே நேரம் அஹ், இப்ப நிறுத்தி ஓதுற இடத்துல தான் நான் பார்க்குற சட்டம். சட்டத்தை பார்க்க நிறுத்தி ஒரு இடத்துல அப்படித்தானே? ஆமா أستاذ. இதை பாருங்க பாபு. கடைசி என்ன செய்யுது இதெல்லாம்? كتب جدس. ஆ? கடைசியில் கல்கலா குப் கடைசியில் என்ன வந்து இது சுக்கூன் அடையாளம் வந்து இதா உச்சரிப்பு வந்து இதா? ஏழு வந்திருக்கு أستاذ.
அப்ப உச்சரிப்பார்ல அப்படியா? ஆமா உஸ்தாத். உச்சரிப்பு இல்லை, அடையாளம் மட்டும்தான் உச்சரிக்க மாட்டோம் அப்படியா? அஹ், ஆமா உஸ்தாத். அதுவும் பிரச்சனை. அப்படியா இல்ல. உச்சரிக்கிற உஸ்தாத். இந்த இடத்துல பாருங்க, நிறுத்தி ஓதும் எழுத்துல சுக்கூனுடைய அடையாளத்தை பெற்று வந்தாலும் அது நாங்க கல்கலா குபுராக்குள்ள பார்ப்போம். இது உச்சரிப்பு வந்து சுக்கூன் வந்து இது, எனவே நாங்க கல்கலா சுகுரால பார்ப்போம். சின்ன கல்கலா கொஞ்சம் மக்களுக்கு ஓதுறதா பார்க்கணும் என்றல்ல, அது போல. ஓகே உஸ்தாத். ம். ஓகே உஸ்தாத். இது இது இதை பத்தியும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது பாருங்க, இப்ப சுக்கூன் வந்தா இப்ப அடிப்படையில சுக்கூன் அடையாளம் வந்துச்சுன்னா எந்த சட்டத்துக்குள்ள வரும் அது? ம். கல்கலா குப்ரா தான் உஸ்தாத். கல்கலா குபுரா தான். ம். கல்கலா குபுரா. குப்ரா. அப்ப ரெண்டு வேலைக்கு உங்களுக்கு முதலாவது வேலை லயத்துவா என்ற வசனத்துல இறுதியில நிப்பாட்டின கான்செப்டை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. சரியா? ரெண்டாவது, கல்கலா இரண்டுக்கும் இடையிலான என்ன கல்கலா குப்ரா. இரண்டு கல்கலாக்கும் இடையிலான வேறுபாடுகளை படிக்கணும், படிச்சு ரெடி ஆகணும். மூணாவது, இந்த கான்செப்டை ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். ஓகே. ம். சரி.